நாம் தியானிக்க போகிற செய்தி தேவனிடத்திலிருந்து வரும் இளைப்பாறுதல். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. நேற்றைக்கு மழை பெஞ்சதுனால சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது. இன்னைக்கு மெதுவா சொன்னால் ரொம்ப தூரம் கேட்கும். மெதுவா சொல்லுங்க. தேவ சந்நிதியிலிருந்து வரும் இளைப்பாறுதல். Praise the Lord. சில ஆட்களுக்கு எல்லாம் பைபிளில் ஆகும் சிப்பு, பைபிளில் சிப்பு பார்த்துருக்கீங்களா? சில ஆட்களுக்கு பைபிளில் சிப்பு கிடையாது, வாயிலே ஆகும் சிப்பு. நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. தேவ சந்நிதியிலிருந்து. அது சரியாவல்லது. ஏன் சரியாவலன்னு தெரியலையே. அந்த அந்த இலங்கை சைடுல இருந்து சவுண்டே வரலையே. சொல்லுங்க, தேவ சந்நிதியிலிருந்து. பதிலா ஆப்கானிஸ்தான் சைடுல இருந்து சவுண்டு வரலன்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, தேவ சந்நிதியிலிருந்து வரும் இளைப்பாறுதல். சூப்பர், ரொம்ப நல்லா பேசுனீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல நான் உங்க நடுவில் பேச போறது எங்கிருந்து இளைப்பாறுதல் வராது. எங்கிருந்து இளைப்பாறுதல் வராது அதை பேசிட்டு அடுத்து பேச போறது இளைப்பாறுதல் என்றால் என்ன. இளைப்பாறுதல் என்றால் என்ன? அடுத்து எத்தனை வகையான இளைப்பாறுதல்கள் தேவ சந்நிதியிலிருந்து வரும், அதை குறித்து நாம் தியானிக்க போறோம். அப்போ சொன்னபடி முதல்ல எங்கிருந்து இளைப்பாறுதல் வராது. எல்லா தேவ பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிடணும். உலகத்திலிருந்து இளைப்பாறுதல் வராது. அரசாங்கம் ரிட்டையர்மெண்ட் தான் கொடுக்க முடியுமே ஒழிய ரெஸ்ட் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியாது? ரெஸ்ட் கொடுக்க முடியாது. ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியும். உனக்கு இத்தனை வயசு வரை தான் வேலை செய்ய முடியும், இந்த வயசுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வைக்க முடியும். உலகத்தில் யாருக்கும் இன்னொரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. பைபிளில் ஒரு மனுஷனை எடுத்து காட்டி அவன் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்கு வச்ச ஒரு பேரை சொல்லிட்டு இந்த உலகத்தில் எப்படியாவது இளைப்பாறுதலை கண்டடையும்படி அவன் எடுத்த முயற்சிகளை சொல்லிட்டு அந்த ஜீவனுக்கு அவன் கடைசியில் என்ன சொன்னான் அப்படிங்கிறத வரை நம்ம முதல் கருத்தில் பார்க்க போகிறோம். இந்த நேற்றைக்கு நான் உங்களிடத்துல சொன்னேன், நீதிமொழிகளின் புஸ்தகத்தை விரும்பி வாசிக்கணும். எதை? நீதிமொழிகளின் புஸ்தகத்தை விரும்பி வாசிக்கணும். பைபிளில் உள்ள எல்லா புஸ்தகங்களையும் வாசிக்கணும். இப்போ ரட்சிக்கப்படாதவன் அரசியல்வாதி, நான் நல்ல அரசியல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிக்கணும். எல்லா மனுஷர்களுக்கும் பொதுவாக ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப எளிதாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கு. நம்ம சங்கீதத்தை வாசிக்கிறது மாதிரி எதை வாசிக்கணும்? நம்ம சில பைபிளில் சில பக்கங்களில் போகவே மாட்டோம். அதில் ஒன்று ரோமர், அந்த பக்கத்தில் நம்ம போகவே மாட்டோம். அப்புறம் எபிரேயர், எபிரேயருக்கு பக்கத்தோடி வண்டி கூட ஓட்ட மாட்டோம். அப்புறம் நீதிமொழிகள். சங்கீதங்களை பாருங்க, படித்து வாசித்து தேஞ்சிருக்கும். பாதி பைபிள் பூட்ட முடியாது, ஏன்னா சங்கீதம் வெளியே சாடி கிடக்கும். வெளிப்படுத்தல எல்லாம் ரொம்ப பத்திரமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அப்படி இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்க அல்லேலியால என்ன தெரியுது? நாங்களும் அப்படிதான் என்ன தெரியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கைக்கு
சாலமோன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீதிமொழிகள் 20:27. அந்த வாசிச்ச ஆளு கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும். நானே ஏகப்பட்ட பிரச்சனைல இருக்கேன். வாசிங்க. அப்படியே இருக்கு நீதிமொழிகள் 20:27. நீதிமொழிகள் சாப்டர் 20. இதாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், அதாக பிரச்சனை. 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். வாழ்வை பற்றி அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வாழ்க்கை தீபமாயிருக்கிறது. எப்படி இருக்கிறது? தீபமாயிருக்கிறது. ஏன் உனக்கு சாலமோனே, சாலமோனேன்னு இல்லை, சேர்த்து சாலமோனே, உனக்கு ஏன் வாழ்க்கை தீபமாயிருக்கிறது அப்படின்னு கேட்டா அவன் சொல்ற முதல் காரணம், ஒரு ஆராதிக்கிற தகப்பனுக்கு பிறந்தேன். யாருக்கு பிறந்தேன்? ஆராதிக்கிற தகப்பனுக்கு. இந்த மேக்சிமம் வீடுகளை பாருங்க, நல்ல பெற்றோரும் மோசமான பிள்ளைகளும். என்ன நீங்க எழுதலையா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்து சொல்றேன், நல்ல பெற்றோரும் மோசமான பிள்ளைகளும். ஒன், எல்லா பெற்றோரும் நீங்க பாருங்க, பிள்ளைகளை எப்படியாவது நல்லாக்கணும்னு என்னெல்லாம் பண்ணணும், எல்லா முயற்சியும் தோற்று போகுது. ஒரு ஸ்கூல்ல நான் பிரசங்கம் பண்ண போனேன். ஒரு ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல நான் பிரசங்கம் பண்ண தொடங்கினேன், பையன் மாதிரி கூக்குளிக்க தொடங்கிச்சிடும், கூவ தொடங்கிச்சிடும். ஏன்னா அவைகளுக்கு நம்ம பிரசங்கம் செட் ஆகாது. நமக்கு அவைகளுக்கு நம்ம பிரசங்கம் அவைகளுக்கு செட் ஆகாதுன்னா நமக்கு தலைமுடி இல்லை. அவைய இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப வேதனைப்படுற 2 வர்க்கங்கள். ஒன்று பரோட்டா, 2 தலைமுடி. ஒன்று பரோட்டா, அது உண்டாக்குறவனும் அடிச்சு புதுக்கி, அதை சவிட்டி மிதிச்சு அடிச்சு நடுக்கி, அதை வாங்கி வச்சு தின்னுறவனும் அடிச்சு புதுக்கி வாங்கி வச்சு சவிட்டி நடுக்கி. 2வது உலகத்துல மிக பாடுபடுற 2வது வர்க்கம் தலைமுடியாகும். அதை எப்படியெல்லாம் பாடுபடுத்தணும், என்னெல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் ஜங்ஷன்ல நின்று பார்க்கணும். தம்பிமாருக தலைமுடி படும் பாடு. நான் எழும்பி நின்னே, தலைமுடி இல்லை, அதனால அவைகளுக்கு செட் ஆகாது. அவைய கூவிச்சுணும். அவைய கூவினாலும் மைக்கு என கையிலே ஆகும். அவைய கூவினா கிரவுண்ட் வரை கேட்கும். நான் கூவினா அவையில வீடு வரை கேட்கும். நான் சொன்னேன், தங்கங்களா, இப்ப மைக் இருக்கிறது என கையில, இப்ப மைக் இருக்கிறது என கையில. நீங்க பேசினா இவ்வளவுக்குள்ள கேட்கும், நான் பேசின உங்க வீடு வரை கேட்கும். இப்ப நான் உங்க பேரை சொல்லி சும்மா இருன்னு சொன்னா அது யாரு கேட்பணும்? உங்க வீட்டுல இருக்க ஆட்கள் கேட்பணும்னு சொன்னேன். அவைகளுக்கு அது சந்தோஷம் ஆயிட்டு கொஞ்சம் கூடுதல் கூவிச்சணும். கொஞ்சம் கூடுதல் கூவினப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு 2 மினிட் தாருங்க, எனக்கு ஒரு 2 மினிட் தாருங்க, நான் பேச தொடங்கட்டு. பேச தொடங்கின பிறகு உங்களுக்கு கூவுற மாதிரி இருக்குன்னா கூவுங்க. ஏன்னா நான் ஸ்கூல்ல எல்லாம் போய் நல்லா பேசுவேன். பொறாம ஸ்கூல்ல எல்லாம் போய் நல்லா பேசுவேன். அப்புறம் தான் பேச தொடங்கினேன். ஒரு 5 நிமிஷம் ஆனா பயங்கர சைலண்ட், 10 நிமிஷம் ஆனா மயான அமைதின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அமைதி. 45 நிமிஷம் பேசினேன். 45 நிமிஷம் பேசிட்டு ஒன்னு எழும்பி நில்லுங்கன்னு சொன்னா, இந்த கூவிச்சனும் இல்லையா பிள்ளைகள், அவையோட கண்ணுல எல்லாம் கண்ணீர் வருது. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு டீச்சர் என்கிட்ட வந்து சொல்லிச்சுன்னு, பாஸ்டர், நான் உங்க பிரசங்கம் எல்லாம் டிவியில கேட்பேன், நான் உங்களை பார்க்க வரணும்னு நாக்கு இருந்தேன். நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர்? அப்போ அவங்க சொல்லிச்சுன்னு, இப்படி இதே ஸ்கூல்ல எனக்கு மகன் 9ஆம் கிளாஸ் படிக்கிறான்,
அவனை கூட்டிட்டு பேச வரணும்னு நினைச்சேன். நான் உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், அதுக்கு என்ன இன்னி பேசண்டாம, இன்னைக்கு அவன் மனம் திரும்பியாச்சே, இன்னைக்கு அவன் மனம் திரும்பியாச்சே. அப்பா அவங்க சொல்லணும், பாஸ்டர் இன்னைக்கு காலையில எனக்கு போன் பண்ணி சொல்றான், நான் கொடைக்கானல்ல நிக்கேன். எங்க நிக்கேன்னு? அவனுக்கு 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். தகப்பனார் வெளிநாட்டுல. நிகழ்கால பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்ன? ₹1 மதிப்பு தெரியாது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு தெரியாது, வாழ்க்கைக்கு மதிப்பு தெரியாது, பெற்றோருக்கு மதிப்பு தெரியாது, ஆலயத்துக்கு மதிப்பு தெரியாது, தேவ பிரசன்னத்துக்கு மதிப்பு தெரியாது. அவன் சொல்லணும், அவங்க அப்பவும் வெளிநாட்டுல. இவன் தாயார்கிட்ட சொன்னானா, எனக்கு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு பைக் வாங்கி தரணும். இவன் தாயார் சொல்லிச்சு, அவனுக்கு வயசாகட்டு. எத்தனாம் கிளாஸ்? 9ஆம் கிளாஸ். அப்புறம் தகப்பனார் போன் பண்ணப்போ சொன்னானா, எனக்கு பைக் வாங்கி தரலன்னா என்ன தேடாண்டான்னு. புரியுதா? கூகுள் சர்ச்லயும் இவன் என்ன செய்யாதான், கிட்டாதான். நல்ல தகப்பன்னா என்ன சொல்லி இருப்பாரு, மகனே அதுதான் நானும் விரும்புறேன். அவர் சொன்னாராம், கடுங்கை ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாரு. என்ன டூக்கா, டுபுக்கா இன்னொரு பைக்கு. அது வாங்கி கொடுத்த அண்ணு தொட்டு தாயார் படுக்கும்போ பக்கத்துல படுப்பானா, டக்குன்னு ஒரு போன் வருமா. அந்த போன் வந்த உடனே மெதுவா போன் எடுத்துட்டு வெளியே போவானா. அடுத்து தாயார் அவனை எங்க தேடினாலும் காணாதான். அடுத்து ஒரு நாள் தாண்டி போன் வருமா, நான் ராமேஸ்வரத்துல 2 கூட்டுக்காரர்களோட சேர்ந்து நிக்கிறேன். இப்ப தாயார் சொல்லணும், நீங்க இந்த ஸ்கூலுக்கு வாரியான்னு அறிஞ்ச உடனே நான் சந்தோஷப்பட்டேன் பாஸ்டர். நேற்று ராத்திரி 11 மணிக்கு நான் பக்கத்துல படுத்திருந்தான். போன் வந்த உடனே எழும்பி வெளியே போனான். தேடி பார்த்தேன், காணல. இன்னைக்கு போன் பண்ணி சொல்றான், நானும் 2 கூட்டுக்காரர்களும் கொடைக்கானல்ல நிக்கிறோம். 9ஆம் கிளாஸ், லைசன்ஸ் எடுக்க வேண்டிய வயசு ஆகல. அவங்க சொல்லும், இதே ஸ்கூல்ல நான் வாரதுனால எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு பிள்ளைய வேற ஸ்கூல்ல மாற்றினா இவங்க நினைப்பணும், இவங்க இங்க வேலைக்கு வந்துட்டு பிள்ளை வேற ஸ்கூல்ல விட்டுருக்குன்னு நினைப்பணும். எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. நான் கடைசியில ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் பேப்பர் எடுத்து டேபிள்ல எழுதி வைக்கணும், அப்பனும் மோனும் இனி என்ன தேடண்டான். அப்பனும் மோனும் இனி என்ன தேடண்டான்னு. வாழ்க்கையின் தொடக்கத்துல பாருங்க, சாலமோன் சொல்றான், வாழ்க்கை ஒரு விளக்கு, வாழ்க்கை ஒரு விளக்கு. ஏன்? 1வது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம், நல்ல ஆராதிக்கிற தகப்பை. 2வது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பதவி. 1வது ஆசீர்வாதம் நல்ல தகப்பை, 2வது ஆசீர்வாதம் மிகப்பெரிய பதவி. அதுக்கு மேல வேற போஸ்ட் இஸ்ரவேல்ல இல்லை. என்ன போஸ்ட்ல இருக்கிறான்? கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் அரசனா இருக்கிறான். மிகப்பெரிய பதவி. இவன் ஓட்டுக்கு நின்று ஜெயிச்சதில்லை. மிகப்பெரிய பதவி இவன் படிச்சு வாங்கினதில்லை, இவன் சம்பாதிச்சதல்ல, தேவன் ஈவாய் கொடுத்தது. இப்ப நல்ல ஆவிக்குரிய தகப்பன், 2வது தேவன் ஈவாய் கொடுத்த மிகப்பெரிய பதவி. இவனுக்கு இருந்த 3வது பாக்கியம், அதாக்கு மிகப்பெரிய பாக்கியம், இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின் ஆவி. இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின் ஆவி. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, இவன் அந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னே இவன் ஞானம் உள்ளவன் தான். ஜெபிக்கிறதுக்கு முன்னே இவன் ஞானம் உள்ளவன். அது எப்படி உங்களுக்கு தெரியும் பாஸ்டர்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு வரை எனக்கு ஞானம் தாருன்னு ஜெபிச்சிருக்கோமா? வீடு தாருன்னு ஜெபிச்சிருக்கோம், வண்டி தாருன்னு ஜெபிச்சிருக்கோம். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், ஞானம் தாருன்னு அவன் ஜெபம் பண்ண. ஏன்? அவனுக்கு ஏற்கனவே எதை கேட்கணுங்கிற ஞானம் இருக்கு. தப்புதான், அவங்கள்ட்ட சொன்னது தப்புதான். அவனுக்கு ஏற்கனவே எதை கேட்கணுங்கிற ஞானம் இருக்கு. அவனுக்கு தெரியுது இது பேக்கேஜ் ஆகும், எதை கேட்டா எல்லாம் கிட்டும், எதை கேட்டா எல்லாம் கிட்டும். நம்ம சில ஜப குறிப்பெல்லாம் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றது அடிச்சான் குளிச்சான் ஒன்னேன்னு.
எஸ்கியூஸ் மீ ஒரு ஆனர் இல்லையோங்க, ஒரு அல்லையில சொல்லுங்க. எல்லாம் இனி ஒன்னேண்டு ஜபிக்க போறேன்னு அவன் கேட்டான். அவனுக்கு தெரியும் தெய்வ ஞானத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கை தட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த ராத்திரி தேவனுடைய ஞானம் நமக்கு கிடைச்சா அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனா இது மூணு அவனுக்கு இருந்து, நல்ல தகப்பே, நல்ல பதவி, நல்ல ஞானம். ஆனா இவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இவனுக்கு பிரச்சனை இதெல்லாம் உலகத்துக்காக பயன்படுத்தினான். எதுக்காக பயன்படுத்தினா? உலகத்துக்காக. தேவன் தார கிருபைகள், தேவன் தார ஆரோக்கியம், தேவன் தார நன்மை, தேவன் தார வருமானம், தேவன் தார ஆசீர்வாதம், தேவன் தார ஆயுசு, இதெல்லாம் தெய்வத்துக்காக பயன்படணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் அதெல்லாம் பயன்படுத்தி கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? வாழ்க்கை தீபம் அப்படின்னு சொன்னவன் வாழ்க்கைய மொத்தத்தில் இழந்தான். மொத்தத்தில் வாழ்க்கை இழந்தான். மொத்தத்தில் வாழ்க்கை இழந்துட்டு ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். நான் வாழ்க்கையை அடைய என்ன செய்யணும்? ஏன் ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் முக்கியமான சில காரியங்கள் உண்டு. அதுல ஒண்ணு, அரசாங்க சம்பளத்துல தீர்க்கதரிசிகளை வைக்கணும். ராஜாக்கள் அரசாங்க சம்பளத்துல. இப்போ தாவீதுன்னு வைங்க, தாவீது 5 தீர்க்கதரிசிகளை வச்சிருப்பாரு. 5 பேருக்கும் சம்பளம் போறது எங்க இருந்து? அரசாங்க கஜனாவில இருந்து. அவங்க வேலை என்ன? ஜபிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் கொடுக்கறத அரசன்ட்ட பேசணும். அதாகும் பயங்கரம். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நின்று அந்த பொல்லாத மனுஷன் நீயேன்னு சொல்லும்போ சம்பளம் கொடுக்கறது யாரு? தாவீது கையில இருந்து சம்பளம் வாங்கிட்டு அந்த துஷ்ட மனுஷன் நீயே அப்படின்னு சொல்றான். அதாக்கும் தீர்க்கதரிசி. சாலமோன் ரொம்ப கவனமா இருந்தா என்ன செஞ்சான் தெரியுமா? பதவியில வந்த உடனே எனக்கு தேவையான ஞானம் எனக்கு இருக்கு, எனக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டாம். எனக்கு எது வேண்டாம்? தீர்க்கதரிசிகள் வேண்டாம். அதாக்கும் அவனுடைய அழிவின் ஆரம்பம். எப்பவுமே நமக்கு ஆலோசனை தரக்கு நம்மளை விட முதிர்ந்தவர்கள் இருக்கணும், நம்மளை விட அறிவுள்ளவர்கள் இருக்கணும். எப்பவுமே நமக்கு ஆலோசனை தர மனுஷர்கள் இருக்கணும். ஜப ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனை, ஒரு சோதனை வரும்போ அதை ஜெயிக்க வேண்டிய ஆலோசனை, எப்பவும் நமக்கு ஆலோசனை தருகிற மனிதர்கள் இருக்கணும். அவங்க எப்பவுமே நம்மளை விட முதிர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். அவங்க எப்போ நம்மளை விட முதிர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். இதை புரிந்து கொண்ட சாலமோன் முதல்ல எடுத்த முடிவு, எனக்கு தேவையான அறிவு இருக்கு, எனக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? என்னை யாரும் கட்டுப்படுத்த வேண்டாம், என்னை யாரும் கட்டுப்படுத்த வேண்டாம். அதனால தீர்க்க தரிசன சத்தம் சாலமோனுக்கு நின்று போயிட்டு, ஒருத்தன் வந்து அரண்மனையில் அரசன்ட்ட சம்பளத்தை வாங்கிட்டு நீ செய்கிறது கொடிய துரோகம்னு சொல்லக்கு ஒரு ஆளு சாலமோனுக்கு இல்லை. அது இல்லாதனால நான் சமாதானத்தை இழந்துட்டேன், நான் என்ன பண்ணலான்னு கூட உள்ள ஆட்கள்கிட்ட கேட்கிறான். கூட உள்ள ஆட்கள் 10 வித ஆலோசனையை கொடுத்தாங்க. அந்த 10 வித ஆலோசனையும் பிரசங்கியின் புஸ்தகத்துல இருக்கு. நான் இப்போ 10 வித ஆலோசனைய சொல்லக்கு நேரம் எடுக்க முடியாது. ஆனா நான் சொல்லாம போனாலும் பெரிய தப்பு. அவனுக்கு அவங்க சொல்லி கொடுத்த 10 விதமான ஆலோசனைகள் டக்கு டக்குன்னு நீங்க வாசிச்சு உதவி செய்யணும். என்ன? 1, 2வது வசனம், பிரசங்கி 2:2. முதல்ல அவன் எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? எனக்கு உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, அதனால வெளியே இருந்து ஜோக்கர் மாற கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? ஜோக்கர் மாற கூப்பிடணும். அவங்க ஏதாவது காமெடி சொல்லணும். அவங்க காமெடி சொல்லும்போ அதை கேட்டு என்ன செய்யலாம்? சிரிக்கலாம். சம்பளத்துக்கு தீர்க்கதரிசி வைக்கல. கவனிங்க, நீங்க கொடுமையை பாருங்க. சம்பளத்துக்கு தீர்க்கதரிசிய வைக்கல, சம்பளத்துக்கு சர்க்கஸ் ஆர்ன வைக்கிறான். யார வைக்கிறான்? சர்க்கஸ் ஆர்ன வைக்கிறான். அவங்க வந்து நின்று அப்படி ஒரு ஜோக்கு, இப்படி ஒரு ஜோக்கு. நிகழ்கால உலகமே நீங்க பாருங்க, ஜோக்கர் வேர்ல்டு தானே.
நல்லா ஜோம் பண்ணி முழங்கால் நின்று அழுது தேசத்துக்கு தேவையான ஒரு ஆலோசனைய தெய்வத்துக்கு கரத்துல இருந்து வாங்கி பாரத்தோட ஜனங்களுக்கு கொடுத்தா 10 வாட்சிங். மைக் எடுத்து வச்சுட்டு 10 கெட்ட வார்த்தை பேசினா 1 மில்லியன் வாட்சிங். அப்படி ஒரு மாதிரியா பாக்குறீங்க இல்ல? எது பிரபலம் அடையணுமோ அதை என்ன செய்யல, பிரபலம் அடையல. பிரபலம் அடையலைங்கிறத விட அது ஒதுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பின் செய்தியை கொடுத்தா வாட்ச் பண்ண ஆள் இல்ல. இயேசு வருகிறாருங்கிற செய்தியை கொடுத்தா வாட்ச் பண்ணக்கு ஆள் இல்ல. ஆழமான உபதேச சட்டங்களை கொடுத்தா வாட்ச் பண்ணக்கு ஆளு இல்ல. நகைப்ப ட்ரை பண்ணுனா ஆட்கள் சொல்லிச்சுன்னு உனக்கு உள்ள சந்தோஷம் இல்லை இல்லையா, உனக்கு என்ன ஆனாலும் மேல இருந்து சந்தோஷம் என்ன செய்யாது, வராது. அப்ப நீயே கிரியேட் பண்ணு. நீ ஒரு 10 பேரை ஜோக்கர் மாற வை. ஒரு 2 மாசம் சிரிக்க தொடங்கினா சிரிச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா, இப்பதான் நான் வாழ்க்கை அனுபவிக்கிறேன், எங்க திரும்பினாலும் சிரிப்பு. அப்புறம் தான் தெரிஞ்ச அவனுக்கு எங்க திரும்பினாலும் சிரிக்கிறது ஒரு நோயின்னு. 2 மாசம் பயங்கர திரளா இருந்தா, ஐயோ இழந்து போன சந்தோஷம் கிடைச்சு, இழந்து போன சமாதானம் கிடைச்சு, யாரை பார்த்தாலும் ஹாய் ஹூய் ப்ரூ க்ரூ, யாரை பார்த்தாலும் சிரிப்பு, யாரை பார்த்தாலும் சந்தோஷம், எல்லார்ட்டையும் சிரிப்பு. அப்புறம் 2-3 மாசம் அனுப்ப தெரிஞ்சு போச்சு, இது ஒரு நரம்பு தகராறாக்குமே. அப்புறம் சொல்றான், எது சமாதானத்தை கொண்டு வரும்னு நினைச்சு செலவு பண்ணினோ இப்பதான் எனக்கு புரிஞ்சு, நகைப்பு பைத்தியம், நகைப்பு பைத்தியம். ஒரு டாக்டர் ஆட்களுக்கு சந்தோஷம் வாரது எப்படின்னு கிளாஸ் எடுக்கிற சைக்காட்ரிக் டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாரு. பேஷண்ட் உள்ள வந்து, டாக்டர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு பயங்கர அழுக. டாக்டர் கேட்டார், உனக்கு என்ன ஆச்சு? அவன் சொன்னா, நான் சிரிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. நான் சிரிச்சு ரொம்ப காலம் ஆச்சுன்னு சொன்னோன்னா டாக்டர் சொன்னாரு, நானும் சிரிச்சு ரொம்ப காலம் ஆச்சு, நானும் சிரிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. ஆனா இப்ப ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடக்குது, இப்ப ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடக்குது. நான் 4 நாள் அங்க போனேன். 4 நாளும் நான் நல்லா சிரிச்சேன். ஒரு சர்க்கஸ் கோமாளி வந்திருக்கான், நீ இன்னைக்கு சாயங்காலம் போ, இல்ல உனக்கு சங்கடம்னா நானும் வரேன், சேர்ந்து போய் சிரிப்போன்னு. அவன் ஐயோன்னு சவுண்ட் இட்டாளுதான். உடனே டாக்டர் சொன்னாரு, நல்ல காரியம் தானே உனக்கு சொல்லி தந்தேன், நீ ஏன் சங்கடப்படுறேன்னு கேட்டவ சொன்னா, ஐயோ அந்த சர்க்கஸ் கோமாளியே நான் தான்னு. அப்ப ஒண்ணு நகைப்ப ட்ரை பண்ணினான், தோற்று போய்விட்டான். காமெடி கை கொடுக்கல்ல, எழுதி வைக்கணும், காமெடி கை கொடுக்கல்ல. நான் சொல்றேன், திரைப்படத்துறையில காமெடி ஆக்ட் பண்ற ஆட்கள் எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்க ஏன் சாகணும்? பயங்கரமா ஜோக் அடித்து விட்டார்கள்னு ஒரு நாள் வருது, தொட்ட அடுத்த நாள் அதே பேப்பர்ல வருது, என்ன காமெடி தற்கொலை. அப்போ அவன் முதல்ல நகைப்ப தேடி தோற்று போனான். அப்புறம் வேற யாரோ சொல்லி கொடுத்தனும், நகைப்புல ஒண்ணு சந்தோஷம் வராது, சந்தோஷம் வரணும்னா வீடு வைக்கணும், அது ஊர்ல எவனும் வைக்காத அளவுல வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஊர்ல எவனும் வைக்காத அளவுல வைக்கணும். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த ஆலோசனை கேட்டுட்டு அவன் சொன்னது வீடு வைக்கக்கு, இவன் கட்டினது வீடுகள், இவன் கட்டினது வீடுகள். சாலமோன் தன் வாழ்க்கையில 20 வருஷத்தை வீடு கட்டக்கு பயன்படுத்தினான். எத்தனை வருஷத்தை?
20 வருஷத்தை வீடு கட்டக்கு பயன்படுத்தினான். 7 ஆண்டுகள் தேவாலயம் கட்ட பயன்படுத்தினான். 13 ஆண்டுகள் தனக்கு வீடுகளை உண்டாக்க பயன்படுத்தினான். 40 ஆண்டுகள் அரசனா இருந்ததுல 20 ஆண்டுகள் எதற்கு பயன்படுத்தி இருக்கு? 20 ஆண்டுகள் கட்டிடக்கலையில போச்சு. என்ன பயங்கரம் இல்லையா? 20 வருஷம் கட்டி இருக்கிறான். எனக்கு எப்படியாவது சமாதானம் வேணும், அதுக்காக வீடுகளை கட்டினேன். வீடுகளை கட்டினது எனக்கு கை கொடுக்கல. ஏற்கனவே நான் சொன்னேன், சில ஆட்கள் அப்படிதானே, நல்ல வீடு வச்சா சமாதானம் வரும்னு நினைப்போம். நல்ல வீடு வைக்க வழி எங்க ஒண்ணுன்னு பார்ப்போம். உடனே தான் ஒரு ஆள் போன் பண்ணி சொல்லுவார் இஎம்ஐல இருக்குன்னு. என்னத்துல இருக்குன்னு? இஎம்ஐல இருக்குன்னு. இஎம்ஐ எடுத்து வீடு வைப்போம். இஎம்ஐ எடுத்து வீடு வச்சு ரத்தம் சிந்தி வேர்வையை சிந்தி 10 வருஷம் இஎம்ஐ கட்டுவோம். 10 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டு 2 மாசம் இஎம்ஐ கட்ட பிந்தும் தான் தெரியுது பிரின்சிபல் அமௌண்ட் இதுவரை அடைக்கல, இதுவரை அடைச்சதெல்லாம் வட்டி. 1 மாசம் கூட பைசா கட்டலன்னா வீடு அவிய கொண்டு போகணும்னு. எவ்வளவு அன்பா இந்த ஏஜென்ட்டுகள் போன் பண்ணும்போது நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்மளை தெய்வம் மாதிரி உண்மையில நம்மளை மதிக்கிற சில ஆட்கள் உண்டு. அதுல ஒண்ணு இந்த லோன் ஏஜென்ட்டுவா. நம்ம 5ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிக்கல, எடுத்த உடனே 10 தடவை சார் சார்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு லோன் வேணுமா சார்னு இங்கோட்டு கேட்கறான், நீங்க எலிஜிபிள் சார்னு சொல்றாங்க. அது ஒரு தடவை கூப்பிட்டு வைக்கிறானா, தினசரி 5 தடவை போன் பண்ணி சாப்பிட்டீங்களா என்னன்னு விசாரிக்கிறாங்க. நம்மளை போன் பண்ணி விசாரிக்க உலகத்துல ஒருத்தரும் இல்லாதப்போ லோனுகார போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. லோன் நம்ம கையில வாரது வர நமக்கு ராஜ மரியாதை. ஒரு தடவை கை நீட்டி வாங்கிட்டோம், பின்ன நம்ம அடிமை. பெரிய வீடு வச்சான், அப்புறம் யாரோ சொல்லிச்சு வீடு ஒன்றும் சரியாகாது, நல்ல தோட்டக்கலையில இறங்கணும். எதுல இறங்கணும்? தோட்டக்கலையில இறங்கணும். உடனே தோட்டக்கலையில இறங்கினாங்க. 4, 5 வாசிங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி. நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஏற்கனவே காமெடி தோற்று, இப்ப வீடு கட்டி தோற்று, இப்ப எதுல இறங்குறாய்? தோட்டக்கலை. அப்படி பார்த்தோன்னு இருக்குமோ நம்ம நட்ட சக்கையில நம்ம நட்ட பிளாவுல நம்ம ஒரு சக்கை தின்னும்போ நமக்கு ஒரு ஆறுதல். அப்ப யாரோ சொல்லி கொடுத்தணும், நீ இப்படி தோட்டத்துல நடந்து போம்போ அங்க கிடைக்கும் இல்லையா இயற்கை காற்று, அது பயங்கரமா இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத இயற்கை காற்றை நீயே உண்டாக்கிக்கிடணும். அதுக்காக நீ கொஞ்சம் தோட்டக்கலையில இறங்கு, திராட்சை தோட்டத்தை வை. சரின்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி தோட்டத்தில் இறங்கினாங்க. அது 2 மாசம் நல்லா இருந்து அப்புறம் இருந்த நிம்மதியும் போச்சு. தோட்டம் தோற்று விட்டது, ஜோக்கு தோற்று விட்டது, வீடு தோற்று விட்டது. அப்புறம் யாரோ சொல்லிச்சுன்னு, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுமா? வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா ஒரு வழிதான் உண்டு, விவசாயியா இருக்கணும். யாரா இருக்கணும்? விவசாயியா இருக்கணும். காலையில வயல்ல இறங்கணும். சூரியன் உதிக்கும்போ உன் முகத்தை அது பார்க்கணும். சூரியன் அஸ்தமிக்கிறது வரை வயல்ல இருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து நல்ல நிம்மதியா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். நீங்க இது புரியும், நீங்க நினைக்க கூடாது, சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு ராஜ்யத்தை மொத்தம் கையில வச்சிருக்கிறவன், உலகம் கண்டதுல மிகப்பெரிய ஞானி விவசாயத்துக்கு இறங்குறான். விவசாயத்துக்கு இறங்கி என்ன நடக்குன்னு பாருங்க. 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம். இவனை சம்மதிக்கணும். எதுக்கு சம்மதிக்கணும்னு கேட்டா, இவன் என்ன செஞ்சாலும் 100% ஈடுபாடு. நம்ம அதுல நம்ம பிரச்சனை. 100% கை தட்ட மாட்டோம், 100% துதிக்க மாட்டோம், 100% பாட மாட்டோம், 100% வாயை திறக்க மாட்டோம். நம்ம எதுலையுமே 100% ஈடுபாடு காட்ட மாட்டோம். ஆலயத்துக்கு வரதுல 100% ஈடுபாடு இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது 100% ஈடுபாடு இல்லை, தேவ பிரசன்னத்துல வந்து விழுறதுல 100% ஈடுபாடு இல்லை எதுலையும். ஆனா அவன் அப்படி இல்லை, எதை செஞ்சாலும் 100% ஜோக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோக்கு. வீடா, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு. தோட்டக்கலையா, ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டக்கலை. விவசாயமா, 100% விவசாயம்.
அதுலயும் தோற்று போனப்ப யாரோ சொல்லிச்சனும், வாழ்க்கைன்னு சொன்னா வான்னு சொன்ன உடனே 10 பேர் வரணும், வான்னு சொன்ன உடனே 10 பேர் வரணும், போன்னு சொன்ன உடனே 10 பேர் போகணும், ஒன்ன சுற்றி ஒரு படை மாதிரி எப்போ ஆள் இருக்கணும். சம்பளம் போனாலும் பரவாயில்லை, நீ ஒரு மாஸ்டர் மைண்டை கிரியேட் பண்ணணும். நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய ஆளு, நான் சொன்னா 10 பேர் இருக்கணும் கேட்கக்கு, நான் கூப்பிட்டா 10 பேர் ஓடி வருவனும், அந்த அளவில் இருக்கணும். உடனே அவன் கேட்டான், அதுக்கு என்ன பண்ணணும்? வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வைக்கணும். வசனம் 7. இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் ஹாய், ஹலோ, சாப்பிட்டு அரசே, நல்லா இருக்கு அரசே, மசாஜ் பண்ணி விடணும் அரசே, எல்லா பக்கம் வேலைக்காரங்களும் வேலைக்காரிகளையும் கொண்டு கூடிச்சு. 2 மாசத்துல நிம்மதி போச்சு. அப்புறம் ஆட்கள் சொல்லிச்சனும், இதுதான் உண்மை அரசே, நீ என்ன செஞ்சாலும் நிம்மதி கிடைக்காது, நீ நிம்மதி கிடைக்க ஒரு வழிதான் உண்டு, மாடு வளர்த்து. என்ன வளர்த்து? நீங்க புரிஞ்சுக்கிடணும். காமெடியில தொடங்கினவன் தொடங்கினதுங்க காமெடியில, இப்ப எங்க வந்திருக்காய்? மாடு வளர்த்தக்கு. வாசிங்க அதே வசனம். இப்ப பார்த்தா உலகம் கண்டதுல மிகப்பெரிய ஞானி எங்கன்னு தேடி பார்த்தா ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, மகா ஞானி எங்க? கூட இருக்கிற ஆட்கள் ஆலோசனை கொடுத்து இவனை பைத்தியாக்கணும்னு இவனுக்கு தெரியல. இவன் நினைக்கிறான், ஏதாவது ஒண்ணுல எனக்கு என்ன வேணும், வாழ்க்கையில பிடிப்பு வரணும், இந்த ஒரு ஆயுச பிரயோஜனப்படுத்தணும், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கதானே செய்யும். ஜோக்கில தோற்றேன், ஓகே தோற்றேன். அப்படின்னா வீடு கட்டுனது தோற்றேன், ஓகே. தோட்டம் வச்சேன், தோட்டத்துல தோற்றேன், ஓகே. விவசாயத்துல இறங்குனேன், விவசாயத்துல தோற்றேன், ஓகே. இப்ப ஆடு மாட்டுல இறங்குறேன். ஆடு மாட்டுல இறங்கி பயங்கர நிம்மதி, பயங்கர சமாதானம், அவைகளை பார்க்கும்போ ஒரு பயங்கர ஆறுதல் கிடைக்குது. 2 மாசத்துல அதுவும் போச்சு. இப்ப சரியான ஆலோசனை கொடுத்தின ஆட்கள், அரசே நீ அதல்ல செய்ய வேண்டியது, நீ தங்கமா வாங்கு. என்ன வாங்கு? தங்கமா வாங்கு. நீ இப்போ இப்படி இருக்கிற, இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் 1000 ரூபாய். நீ 50 வருஷம் உயிரோட இருந்தா 50 வருஷத்துல தங்கத்துக்கு விலை எங்கேயோ போகும். அதான் சம்மதிக்கணும். 100% ஈடுபாடு. என்ன பண்ணான்னு பாருங்க. 8வது வசனம். அவன் தங்கத்துல இறங்கிட்டான், பொன்னும் வெள்ளியும் சும்மா மாகாணத்துல நடக்கிற கல்லு மாதிரி வாரி கூட்டுனே. இவனுக்கு என்ன குறைன்னு பாருங்க. இவனுக்கு அரண்மனையை ஒரு பக்கம் நீங்க பாருங்க, ஒரு பக்கத்துல ஜோக்கர் மாறு அரண்மனையை பாருங்க, இன்னொரு பக்கம் மொத்தம் தோட்டம், இன்னொரு பக்கம் பாருங்க ஆடு மாடுகள், உள்ள ஏறி பாருங்க குமிஞ்சு குப்பை போல கூடி கிடக்கு பொண்ணு. எந்த பக்கம் திரும்பினாலும் அலுவா துண்டல ஈச்ச வந்து விழுந்த மாதிரி மேய்ந்து கொண்டிருக்கிற வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும். என்ன மட்டும் இல்ல, எனக்கு இளைப்பாறுதல் மட்டும் இல்ல. அடுத்த உடனே ஆட்கள் சொல்லிச்சனும், உனக்கு நல்ல வாழ்க்கையை பற்றி இதுவரை யாருக்கும் யாரும் சொல்லி தரல, அதாக்கு பிரச்சனை. நீ மியூசிக் மைண்ட்ல இருக்கணும். ரொம்ப அட்வான்ஸா இருக்குதுயா. என்ன அவன் இப்ப எல்லாம் விட்டான், ஆடு மாடு எல்லாம் விட்டுட்டு எங்க இறங்கினாங்க? 4 பேரை உட்கார வைக்கணும், பாடணும், கேட்டுட்டே இருக்கணும். சங்கீதக்காரன், ஆண் பாடகர்கள், பெண் பாடகர்கள், உலகத்துல இதுவரை கண்டிராத வாத்தியங்கள் எல்லாம் அரண்மனையில வந்து கிடக்கு. பாடுறாங்க, இன்பமான வாசனை போல பாடுறாங்க. கேட்டு ரசிக்கிறான். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வருது. ஓ பாடல். ரொம்ப காலம் அதுக்கு பின்னாடி போக முடியல. அப்புறம்தான் ஆட்கள் சொல்லிச்சனும், நீ நல்லா இருக்கணும்னா நடந்து பெண்ணு கட்டுன்னு. எப்படி? பெண்ணு கட்டுന്നില്ല, நடந்து பெண்ணு கட்டு.
இவன் பார்த்தான், ചുറ്റും 21 നാടുകൾ, ചുറ്റും 21 നാടുകൾ. நான் இப்படி கோமாளி மாதிரி இருந்தா அவங்க எந்த நேரத்தில் அடிக்க வாய்ப்பு உண்டு. அதனால 21 நாட்டில இருந்து ஒவ்வொரு நாட்டில இருந்து 10 எடுத்தான். ஒவ்வொரு நாட்டில இருந்து 10 வெளிநாட்டிலிருந்து எடுத்தாச்சு, எகிப்திலிருந்து எடுத்தாச்சு, மோவாபிலிருந்து எடுத்தாச்சு, ஏதோமிலிருந்து எடுத்தாச்சு, பக்கத்து நாட்டுகள் எல்லாம் விரவி பண்ணு கட்டியாச்சு. இனி யுத்தம் இல்லை, இனி யாரும் அடிக்க வர மாட்டணும். கடுப்பாவும் மருமோனை எப்படி அடிக்கணும்னு நினைச்சு விடுவது. 21 நாடை நீங்க பாருங்க. முதல் நாட்டுல 10 மாமை, கடைசி நாட்டுல 30 மாமை, சுற்றும் மாமை. ஒரு மாமனும் மருமோனை என்ன செய்ய மாட்டாங்க. ஐயோ, இது பெரிய கஷ்டம் ஆகி போச்சுன்னா. ஒரு மாமனும் மருமோனை அடிக்க மாட்டான். கடுப்பு வருது, கோபம் வருது. இருந்தாலும் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டனே, பிழைச்சு போட்டுன்னு சொல்லி விட்டுடுவான். அதனால இவன் காலத்துல யுத்தம் இல்லை. இவன் காலத்துல என்ன இல்லை? யுத்தம் இல்லை. ஒரு மாமனும் ஆயுதம் எடுத்துட்டு மருமகனை வெட்டக்கு வரல. அதுலயும் தோற்று போனாய். அதுலயும் தோற்று போன பிறகுதான் சாலமோனுக்கு தெரிஞ்சது அனுபவி. என்ன அனுபவி? ஒரு ஆயுசு தான் உண்டு. என்னெல்லாம் தின்ன முடியுமோ அதெல்லாம் தின்னணும், என்னெல்லாம் உடுக்க முடியுமோ அதெல்லாம் உடுக்கணும், எப்படி எல்லாம் வாழ முடியுமோ அப்படி எல்லாம் வாழணும். உலகத்துல ஒரு மனுஷனும் சாலமோன் வாழ்ந்தத மாதிரி அடிச்சு பொழிச்சு வாழல, அப்படிங்கிற அளவில் வாழணும். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதுக்கு மேல என்ன உண்டு இல்லையா உலகத்துல? இவ்வளவு உள்ள ஒருத்தனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் தப்புனாய், அவன் பிழைச்சான், அவன் படும் பாடு. வெளியே நின்று பார்க்கும்போது சாலமோன் ஒரு பெரிய ஆலமரத்தை போல இருக்கிறான். உள்ள போய் பார்த்தப்பதான் தெரியுது வரும் ஓட்டைகள். நான் சொல்லல, பிரசங்கம் பண்ற நான் சொல்லல, அவன் சொல்றான். பொன் தோற்று விட்டது, பெண் தோற்று விட்டது, தோட்டம் தோற்று விட்டது, ஆடு மாடுகள் தோற்று விட்டது, பணம் தோற்று விட்டது, சங்கீதம் தோற்று விட்டது, நகைப்பு தோற்று விட்டது, விவசாயம் தோற்று விட்டது, உலகத்தில் எல்லாம் தோற்று விட்டது. உயிர் போனாலும் இருக்கிற பலத்துல நின்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? எவனையும் பயம் இல்லை. ஏன் தெரியுமா? உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்க இதை தவிர எதுவும் உலகத்துல இல்லை. சபைக்குள்ள எல்லாம் நீங்க பாருங்க, சபைகள் நிறைச்சு 40 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள். ஏன் 40 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் தெரியுமா? 40 வயசானப்பதான் புத்தி தெளிஞ்சு எல்லாம் செஞ்சு பார்த்தனும், தண்ணி அடிச்சு பார்த்தனும், மதுபானம் பண்ணி பார்த்தனும், எல்லாம் செஞ்சு பார்த்தனும். 40 வயசானப்ப வெளிப்பாடு கிடைச்சு கர்த்தரை தவிர வேற நிம்மதி இல்லைன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. அப்புறம் கூட இருந்த ஆட்கள் சாலமோன்கிட்ட கட்டணும். ஒன்றும் நினைக்காது சாலமோனே, நீ எண்ணத்துல குளிப்ப? அப்போ சாலமோன் சொன்னாய், சில நேரம் கழுதப்பால்ல குளிப்பேன், சில நேரம் கழுதப்பால்ல குளிப்பேன், சில நேரம் தண்ணியில குளிப்பேன். அப்போ அவங்க சொல்லிச்சுனும், நீ குளிக்க வேண்டியது கழுதப்பாலையும் தண்ணியிலையும் இல்லை, தொட்டி நிறைச்சி சாராயத்தை கட்டிடணும், அதில் அங்கே பூந்தி கிடக்கணும். எலும்பும் வார ஒரு நிம்மதி உலகத்தில் எங்கேயும் இருக்காது. வாசிங்க 3வது வசனத்தின்
பாத்தீங்களா? பாடி மொத்தம் சாராயத்துல கிடக்கு. மதுபானத்தை குடிச்சேன்னு இல்ல, மதுபானத்துல குளிச்சேன்னு. என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டினே. இதை கேட்கிற சகோதரா, சாராயம் நிம்மதியை தரும்னா அது சாலமோனுக்கு கொடுத்திருக்கணும் இல்லையா? அவன் குடிச்சது மட்டும் இல்லை, அவன் அதுல குளிச்சிருக்கு. ஆட்கள் சொல்லிக் கொடு, எப்போ மப்பா இருக்கணும். மப்பு தானே, ஒரு கிக்கா இருக்கணும். அதுக்குள்ள கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லித்தாருங்கய்யா. அடிச்சு பூசாவணும், அப்புறம் மட்டை பட்டை, அப்புறம் பட்டை அடிச்சு மட்டை ஆகி கிடக்கணும். ஒதுக்கி கொடுங்க. அந்த வாராரு இல்லையா ஆளு சிக்குன்னு, ஆளு சிக்கு. இவங்களுக்கு சாராயம் உள்ள போச்சுன்னு வைங்க, 3 லாரி போற ரோடு வீடு திகையாது. ஆனா உடனே ஒரு போலீஸ் வேன் வந்துன்னு வைங்க, எல்லாம் ஸ்டடி ஆகும். 2 மினிட்டுக்கு முன்ன 3 லாரி போற ஏரியை வீடு திகையாம ஆடி போச்சுன்னு போலீஸ் ஜீப்பை கண்ட உடனே ஐ ஆம் ரெடி. சார் வந்து வண்டியை நிறுத்தி சொன்னாரு ஊதுன்னு சொன்ன உடனே சார்கிட்ட, சார் நான் குடி நிறுத்தி ரொம்ப காலம் ஆச்சு. நீயா? ஆமா. இப்போ எப்படி? இப்ப நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சார் பார்த்தாரு. அப்ப நீ ஊதண்டான்னு. அப்ப நீ என்ன கஷ்டம் இல்லையா? பாராளுமன்றம் நடக்குமையும் பூசாரி கிடக்காய், சட்டமன்றத்தில் என்ன நடவடிக்கை நடக்கணும் இவனுக்கு தெரியல. இவன் ஃபுல் மப்பு. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற சட்டங்கள் இவனுக்கு பக்கத்தில் வரும்போ கண்ணை மூடிட்டு சைன் போட்டு கொடுக்கறான். ஏன்னா ஆளு ஃபுல் ட்ரிங்க். ராஜ்யத்தில் என்ன நடக்குன்னு தெரியல, தேசத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. நான் மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சாலமோனே, நீ ஒரே ஒரு காரியத்தை முயற்சி பண்ணலன்னு, நீ ஞானத்தை முயற்சி பண்ணின, மதுபானம் வர முயற்சி பண்ணின. நீ யாரை முயற்சி பண்ணணும் தெரியுமா? கர்த்தரை முயற்சி பண்ணி இருக்கணும். யூ ட்ரை காட், யூ ட்ரை காட். இந்த மைதானத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, மந்திரவாதத்துக்கு பின்னால போய் தோற்று போனாயா? மருந்துக்கு பின்னால போய் தோற்று போனாயா? மதத்துக்கு பின்னால போய் தோற்று போனாயா? மதுபானத்துக்கு பின்னால போய் தோற்று போனாயா? என்டர்டெயின்மென்ட்க்கு பின்னால போய் தோற்று போனாயா? எல்லாத்துக்கு பின்னால நீ தோற்று போனா, இந்த ராத்திரி தேவனை முயற்சி செய். யூ ட்ரை காட். தேவனை முயற்சி செய். இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட்டு பாரு. கோடிக்கணக்கில் தங்கம் வெள்ளியும் தர முடியாத நிம்மதியை தர தெய்வத்தால முடியும்னு நம்புறவங்க கை தட்டி இந்த மைதானத்தில் வச்சு தெய்வத்தை முயற்சி பண்ணு. இப்ப இந்த பிரசங்கத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல வச்சு தெய்வத்தை முயற்சி பண்ணு. தெய்வத்தை முயற்சி பண்ணு. ஒரு வார்த்தை அடி வயற்றில இருந்து தெய்வமே என்று கூப்பிடு. பரலோகத்தை விட்டு இறங்கி என் பிள்ளை என்ன கூப்பிட்டதுன்னு சொல்லி ஓடி வந்து உதவுகிற ஒரு நல்ல தகப்பன். அடங்கடகல் கந்தல் கமனியா ரெந்த கத்தானியா. கை தட்டணும், கண்ணை மூடணும். நான் பார்க்கிறேன் தேவ பிரசன்ன இந்த இடத்தை மூடுது. கண்ணை மூடி பற்றி பிடி. ரகல் கமானியா, அந்தல் கமானியா, ஊடபத்தனாதியா, பிரௌடல் கபரபலபலபலபா, ரேல் அந்தராதி அந்தரபலபா. உனக்கு கேன்சர் வியாதி இருக்கா? தெய்வத்தை முயற்சி பண்ணி பாரு. உனக்கு மாற்ற முடியாத பிரச்சனை இருக்கா? தெய்வத்தை முயற்சி பண்ணு. உனக்கு சமாதானம் மனதில் இல்லையா? தெய்வத்தை முயற்சி பண்ணு. ஆகாமிய கூடாரக்கல்ல வாழ்கிற 1000 நாளை பார்க்கிறோம். என் தெய்வத்தினுடைய சமூகத்தில் வந்து விழுகிற 1 மணி நேரம் நல்லது இல்லையா? கை தட்டணும், சத்தம் உயர்த்தணும். பயங்கர அபிஷேகம் இந்த மைதானத்தில், பயங்கர அபிஷேகம். கண்ணை மூடி பற்றி பிடி.
உடபால வைடபத்தலாதரந்தரீதரந்தலா அந்தல் கமந்தராதியா ரேந்தல் கனாதியா. பணம் தோற்று போய்விட்டதோ, அறிவு தோற்று போய்விட்டதோ, சம்பத்து தோற்று போய்விட்டதோ, பொன்னும் வெள்ளியும் தோற்று போய்விட்டதோ, ஒரு வார்த்தை அப்பான்னு கூப்பிடு. பரலோகத்தை விட்டு இறங்கி உன் பக்கத்துல வந்து ஏன்னு கேட்டு உனக்கு வேண்டிய யாவையும் செய்கிற ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். கூப்பிடு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சு முதல் சமுத்திரத்தில் இருந்து கூப்பிடுகிற திமிங்கலம் வர அத்தனைக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய சுவாசத்தை சுமக்கிற ஒரு மனுஷன் கூப்பிட்டா இந்த மைதானத்தில் இறங்குறாரு. ஏன் கூப்பிடு. ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தை ஆராதிப்போமா? நல்ல கண்ணை மூடி கை தட்டி பயங்கர தேவ பிரசன்னமா இருக்கன. நல்ல கை தட்டி 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி அப்பான்னு கூப்பிடுங்க. கர்த்தர் அநேகரத்தோட போறாரு. கண்ணை மூடி கூப்பிடு. விடாத விடாத பற்றி பிடிக்குது. மந்திரவாத வல்லமைகள் முறிகிறது. பொல்லாத ஆவி உடஞ்சு தருகிறது. கண்ணை மூடி பிடி அபிஷேகம். கண்ணை மூடி பிடி வல்லமை. கண்ணை மூடி பிடி கருமை. சத்தம் உயர்த்தி பெற்றுக்கோ. ஏ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ராகா கனா கனா ராக துனா பனா அல்காம்தாரா. சிஸ்டர் உன் மேல பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கோ. இப்போ உன்னை தொட்டது ஆண்டவர். இப்போ உன்னை தொட்டது ஆண்டவர். பெற்றுக்கோ. இந்த மைதானத்தில் உன்னை இழுத்து கொண்டு வந்த அதே ஆண்டவர் இப்போ உன்னை தொடுறாரு. பிடி. ராக்கா ஷாக்கா லிகத்தாரா அல்ஹந்தாரா லியந்தாரா உடபந்தாரா பிரௌடபத்தாரா. அத்தனை பேர் ஜபிங்க. தேவன் தமது சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வராரு. உடபால வைடபத்தராதரா அந்தரத்தலாதரந்தரீதனா உடரந்த வைடபத்த பிரௌடனா அல்கலாத சந்தரத்தரீதனா அந்தரத்தலாதனா உடரத்தலாதனா வைடரத்தலாதனா பிரௌடபத்தலாதனா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை மூடுகிறார். நிறுத்தாத சகோதரி. உன் நாவில் அபிஷேகம் வருது. நிறுத்தாத நிறுத்தாத நிறுத்தாத. பிள்ளை தடுக்குதுன்னு நிறுத்தாத. அந்நிய பாஷை தாராரு. கண்ணை மூடி பெற்றுக்கோ. தந்தாச்சு தந்தாச்சு தந்தாச்சு. கர்த்தருடைய ஆவி உன் நாவில் இறங்குது. விடாத விடாத. இது உனக்கு நல்ல வாய்ப்பு. கண்ணை மூடி பெற்றுக்கோ. அபிஷேகம் பலமா இருக்குது. ஏன் பலமா இருக்குது? பெற்றுக்க. ராக்கா ஷக்கத்தாரா ரியாத்தாரா அல்ஹம்தாரா. கண்ணை மூடி கை தட்டி அக்னி. உடபந்த ஹந்தல் கமானியா அல்ஹந்தராதியா அல்பந்தராதியா உடபத்தராதியா. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பிடி. கர்த்தருடைய ஆவி. ஒரு போர்வை மூடுவதை போல இந்த மைதானத்தை மூடுறாரு. ஒரு பயங்கர மகிமை இந்த மைதானத்தை மூடுது. எங்க இருந்தாலும் கூப்பிடு. எங்க இருந்தாலும் கூப்பிடு. வெட்கப்படாத வெட்கப்படாத. நீ இருக்கிற அறையிலே பார்க்க. நீ ஓ தலைக்கு நிம்மதி. ஓ சரீரத்து சமாதானம். கண்ணா மூடி பச்சுக்கோ. ஒரு நிமிஷம் கூட ஆவியில பேசுங்க. ஒரு நிமிஷம் கூட. அந்தல் கமன ஹந்தராதியா உடந்தராதியா அல்பந்தராதியா பிரௌடபத்தராதியா ரெந்தல் கபரபரபரபரபா அந்தரபரபரபரபா. தேவனை முயற்சி பண்ண சகோதரா. யூ ட்ரை காட். தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. கையை உயர்த்தி. நீ தேடும் நிம்மதி அவரிடம்
இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் ரத்தம் சென்று விட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேணும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேணும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேணும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரத்துல இதெல்லாம் அனுபவிச்சவனுடைய நிலை 12ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் தெளிவா சொல்லி இருக்கு. இதெல்லாம் நான் சோதிச்சு பார்த்தேன். 2ஆம் அதிகாரத்துல சொந்த வாயால வாக்கு மூலம் கொடுக்கிறான். 12ல நீங்க இந்த வசனங்களை அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். எனக்கு விளக்க நேரம் இல்லை, நான் முடிஞ்ச அளவு வேகமாய் விளக்குகிறேன். என்ன நடந்தது அவன் சொல்றத பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, அப்போதும் வீட்டு காவலாளிகள்னு சொல்லி இருக்கிறது முட்டுக்கு கீழே உள்ள காலு. முட்டுக்கு கீழே உள்ள கால் பகுதி இப்போ நடக்க விடல, தள்ளாடுது. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, அடுத்து பலசாலிகள் கூனி போயினா முதுகு தண்டுவடம் லைட்டா வளைய தொடங்குச்சு. பாருங்க, முட்டுக்கு கீழே ஒரு ஆட்டம், இடுப்புக்கு மேல ஒரு வளவு. இப்பதான் தெரியுது, காமெடி எனக்கு உதவி செய்ய முடியாது. மதுபானம் எல்லாம் என்னை வஞ்சித்து விட்டது. எதெல்லாம் பண்ணினோ அதெல்லாம் வஞ்சித்து விட்டது. ஏன்னா காலுக்கு கீழையும் தள்ளாட்டம், இடுப்புக்கு மேலையும் தள்ளாட்டம். அப்புறம் எந்திரம் அரைக்கிறதுனால் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. அண்டர்லைன் பண்ணி வைங்க. சாலமோன் ஆட்கள்கிட்ட சொல்றான், எனக்கு எந்த ஃபுட்டானாலும் அரைச்சு தாருங்க, எனக்கு எந்த ஃபுட்டானாலும் மிக்சியில் போட்டு அடிச்சு தாருங்க, எனக்கு எந்த ஃபுட்டானாலும் ஸ்பூனில் கோரி தாருங்க. ஏன்? எந்திரம் அரைக்கிறவர்கள் தொழிஞ்சு பல் இல்லை. 32 பல்ல வச்சுட்டு பச்சை மாம்சத்தை வலிச்சு சவிச்சு தின்னு வாய்க்கு கெட்ட வார்த்தை பேசி எல்லாரையும் பயப்படுத்தி ஊருக்குள்ள பெரிய வில்ல மாதிரி நடந்தவன் இப்ப சொல்றான், எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், எனக்கு என்ன தந்தாலும் அரைச்சு தாருங்க, எனக்கு எந்திரம் ஒர்க் ஆகலன்னு. நமக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, நமக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, நல்ல கண்ணை மூடுங்க, நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி 2 நிமிஷம்
நல்ல ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஒரு பயங்கர மகிமை இந்த மைதானத்தை மூடணும். ஒரு பயங்கர தேவ பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடணும். நல்ல கைதட்டி, நல்ல சத்தம் உயர்த்தி, நல்ல வாயை திறந்து, நல்ல ஆவியில நிரம்பி ஊடபத்த ராதராதியா ரேந்தல் கமந்தராதியா அல் காந்தராதியா சத்தம் உயர்த்துங்க. வாயை திறந்து ஆவியில போராடுங்க. கிருபை, கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை. ஒருவேளை இது சிலர் ஜெப ஆவிய பெறுகிற நேரம், இது சிலர் அபிஷேகத்தை பெறுகிற நேரம், இது சிலர் வல்லமை அடைகிற நேரம், சிலர் அக்கினியாய் மாறுகிற நேரம். வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் வேடிக்கை பார்க்காம கையை தட்டி நல்ல ஆவியானவர் விட்டு கொடுங்க. சில உதடுகள் நெருப்பாகட்டு, சில சரீரங்கள்ல வல்லமை பிடிக்கட்டு. கண்ணை மூடி வாயை திறந்து வேடிக்கை பார்க்காம பற்றிக்கொள், வேடிக்கை பார்க்காம பற்றுக்கொள். மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து உடரக்க தனபா ரி கந்தாரியா அல் கந்தாரியா உடந்தாரியா கை தட்டி நல்ல வாயை திறக்கணும், நல்ல சத்தம் உயர்த்தணும். தகப்பனே, உம்முடைய வசனத்தை பேச அனுகூலங்கள் வருவதாக, தடை பண்ணுகிற வல்லமைகள் முறிவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மைதானத்துக்குள்ள ஒரு பயங்கர அபிஷேகம். வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் மகா தெய்வத்தை கூப்பிடுங்க, மகா தெய்வத்தை கூப்பிடுங்க. யாரோ சிலர் மேல ஜெப ஆவி இறங்குது, யாரோ சிலர் மேல கிருபை இறங்குது, யாரோ சிலர் மேல அபிஷேகம் இறங்குது, யாரோ சிலர் தேவ பிரசன்னம் மூடுகிறது. இந்த நேரத்தை கர்த்தர் உனக்கு தந்தது வீணாக்கும்படி அல்ல. உன் மேல அபிஷேகம் இறங்குது, உன் மேல வல்லமை இறங்குது. கண்ணை மூடி கை தட்டி பற்றி பிடிங்க. ரக்க பக்கத்தனா ரீ கத்தராதியா பயங்கர அபிஷேகம். சகோதர பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கோ சிஸ்டர். வல்லமை மேல வருது, அக்கறை மேல இறங்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்து, இந்த வாய்ப்பை பயன்படுத்து. கூப்பிடு, 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 கூப்பிடு. அடக்கி வைக்காம ஆவியில நிரம்பு. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ரகந்தலரி அந்தரா உடந்தர பிரௌடபத்தரா ரேந்தல் மனாதனா அல் காந்தராதியா அல் ஹத்தராதியா உடந்தராதியா ரேந்தல் கபரபலபலபலபா ரியாந்தல் பிரௌடபத்தரபலபா ஊடபல் கபரபலபலபலபா ரி கபரப சந்தரபலபலபலபா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு பொழுது தடைபடாது. புதிய புதிய வார்த்தைகள் உனக்குள்ள உற்பத்தி ஆகுது. புதிய அபிஷேகம் உன் தலைக்கு மேல ஊற்றப்படுகிறது. நீ இதுவரை வாழ்க்கையில கண்டிராத ஒரு தேவ பிரசன்னம் உன்னை தாக்குகிறது. கண்ணை மூடி கை தட்டி இருக்கிற இடத்துல பெற்றுக்கோ. அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். போராடு, போராடு. இது வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல, இது வெட்கப்படுற இடம் அல்ல, இது நிரம்புற இடம். இன்னும் வேணும், தாகத்தோட கேளுங்க. I need more, I need much more. கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. கண்ணை மூடி கை தட்டி ஆவியில நிரம்புங்க. நிர்பந்தமாவியில நிரம்பணும். எல்லா பக்கமும் தெய்வத்தினுடைய கிருபை, எல்லா பக்கமும் தெய்வத்தினுடைய ஆவி, எல்லா பக்கமும் தெய்வத்தினுடைய அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. வெளியேயும் உள்ளேயும் மழை, வெளியே பூமியின் மழை, உள்ளே பின்மாறி மழை. இது நமக்கு தார வாய்ப்பாகும். கையை தட்டி பெற்றுக்கோ. எப்பவும் பிரசங்கத்துக்கு இடையில இப்படி ஒரு வாய்ப்பு வராது. இந்த வாய்ப்பை பற்றி பிடி. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. எந்த
குடும்பத்துக்கும் தெய்வம் உதவி செய்ய முடியும். எந்த மனுஷனுக்கு தெய்வம் உதவி செய்ய முடியும்? இப்பொழுது சிலருக்கு தெய்வத்தினுடைய உதவி வருது. தெய்வத்தால் ஒரு உதவி வருது. கூப்பிடு, கூப்பிடு. வரத்திலிருந்து ஒரு உதவி வருது. பலத்தின் மேல் பலன், மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை. கர்த்தரை அன்றி வேற யாரும் உதவி செய்ய முடியாது. உலகத்தின் இன்பத்தை மொத்தமா அனுபவிக்கும்படி அல்ல இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை தெய்வ நாமத்தின் மகிமைக்காய் வாழும்படி. For the glory of God. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் இந்த மைதானத்தில் போதாதுன்னு நினைக்கிறேன். கையை தட்டி ஆண்டவரை கூப்பிடு. தாவீதின் குமாரன் நின்று உதவி செய்ய போகிறார். கூப்பிடு. சிலர் கிருபையை பெற நேரம், சிலர் அபிஷேகத்தை பெற நேரம், சிலர் வல்லமையை பெற நேரம், சிலர் மேலே கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குது. உன் சிங்கத்தை கிழித்து போடும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மூடுகிறார். அந்த பலவீனத்தின் சிங்கத்தை கிழித்து போட, அந்த இச்சையின் சிங்கத்தை கிழித்து போட கர்த்தருடைய ஆவி இப்போ உன்னை நிரப்புது. இந்த மைதானத்தில் வெட்கப்படாதுங்க. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை கூப்பிடுங்க. நமக்கு தடை எதுவும் இல்லை. நமக்கு தடை எதுவும் இல்லை. நமக்கு எல்லாம் வாய்ப்புகள். தங்கமான வாய்ப்பு பெற்றுக்கோ. நல்ல வாய்ப்பு பெற்றுக்கோ. கிருபையை பெற்றுக்கோ. வேடிக்கை பார்த்து நேரத்தை வீணாக்காத. கண்ண மூடு. காட்டு தீ பரவுவதை போல பெந்தெக்கோஸ்தின் அபிஷேகம் பரவுது. யாருக்கு வேணும் கிருபை? யாருக்கு வேணும் வல்லமை? யாருக்கு வேணும் அபிஷேகம்? எல்லா முயற்சியும் பண்ணி நீ தோற்று போனியோ? தாவீதின் குமாரனேன்னு ஒரு தடவை முயன்று பார். எடுத்த மருந்து தோற்று விட்டதோ? படிச்ச ஞானம் தோற்று விட்டதோ? பொன்னும் வெள்ளியும் தோற்று விட்டதோ? நீ முயற்சி பண்ண ஒரு ஆள் மீது இருக்கு. அது யார் தெரியுமா? தாவீதின் குமாரன். கூப்பிடு, எனக்கு இறங்கோ. கூப்பிடு, கூப்பிடு. பயங்கர மகிமை மைதானத்துக்குள்ள, பயங்கர மகிமை. தேவ பிரசன்னம் முழுமையா உலாவுது. தேவ பிரசன்னம் முழுமையா. ரொம்ப காலமா ஒரு ஜெப ஆவி வேணும், அதை இழந்து போயிட்டேன்னு நீ சொன்ன இல்லையா? இப்ப வருது. பெற்றுக்கோ அந்த ஜெப அபிஷேகம். கண்ணா மூடி. Right now, take the power. ஏய், பிடிக்குது, பிடிக்குது, பிடிக்குது. கண்ணா மூடி விட்டு கொடுத்தா மட்டும் போதும். எல்லாருக்கும் அபிஷேகம், எல்லாருக்கும் அபிஷேகம். கண்ணா மூடி பற்றி பிடி. பாபா கபா தலாத்தியா அல்காந்தலாதியா பெற்று அக்கறி, பெற்று அக்கறி. ஏய் ஏய் ஏய், பிடிக்குது. தம்பிமாரு தங்கச்சிமார் எல்லாம் விட்டு கொடுங்க. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். உடபலமா ரிகபரபலமா ரியந்தரபலமா. விடாத, விடாத. கண்ணை மூடி பற்றி பிடி. பயங்கர அபிஷேகம். எழுது, எரியுது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. பல்லாத ஆவிகள் முறியுது. ஏய் ஏய் ஏய்,
முதல் தடவை அந்நிய பாஷை பேச போற, முதல் தடவை அந்நிய பாஷை பேச போற. அக்கினி வந்து விழுது, அக்கினி வந்து விழுது. இது உன் வேலை. பெற்றுக, பெற்றுக. receive the fire. கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம், கட்டுப்படுத்த முடியாத உன்னத வல்லமை. அத்தனை பேரும் வாய் திறந்தாகணும். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பா? பயங்கரமாய் இறங்குகிறார் ஆவியானவர். கட்டுப்படுத்தாத விட்டுக்கொடு, கட்டுப்படுத்தாத விட்டுக்கொடு. ரபரபரபரப கந்தரபரபரபரபா ரியந்தர பிரௌடப துரபரபரபரபா ரேந்தல் கபரபரபா. இதுவரை பேசாத பேசுங்க, புதிய பாஷையை பேசுங்க. அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் உதடுகள் கண்ணா மூடி பெற்றுக்கோ. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, மகிமை பயங்கரமா இறங்குது. வானம் திறக்கப்பட்டிருக்கு, தேவ பிரசன்னம் பயங்கரமா இறங்குது. விடாத, விடாத. கையை தட்டி பெற்றுக்கோ. இன்னும் அபிஷேகம் இருக்கு, இன்னும் இருக்கு. கர்த்தருடைய சந்நிதியில இன்னும் இருக்கு. கர்த்தருடைய சந்நிதியில இருந்து வருகிறது. அப்புறம் வாசிங்க 4வது வசனம். எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் இப்போ காது சுத்தமா கேட்கல. முன்ன வந்து ஜேசிபி ஆன் பண்ணி விட்டா கூட காது கேட்கல. எந்திர சத்தம் கூட பதுக்க தான் கேட்குது. பயங்கர வெடி வச்ச மாதிரி சவுண்டு போட்டா மெதுவா கேட்குது காதுல. இப்போ சாப்பிட்டியா அப்படி கேட்டா கேட்கல. சாப்பிட்டியா அப்படி கேட்டா மெதுவா கேட்குது. அப்புறம் உடம்பு கட்டில இருந்து எழும்ப மறக்குது. குருவியின் சத்தத்துக்கு அசிங்க. எந்திர சத்தம் மெதுவா தான் கேட்குது. ஆனா படுக்கலாம் கண்ணை மூடுனா தூக்கம் வரல. உடம்பு படுக்கக்கும் மறக்குது, உடம்பு எழும்பக்கும் மறக்குது. எப்படியெல்லாம் இச்சை அனுபவித்த படுக்கை இல்லையா? எத்தனை ராஜ்யத்தின் இளவரசிகளை சரீர இச்சையை நிறைவேற்றும்படி பயன்படுத்தின படுக்கை. இப்போ அதே படுக்கையில படுக்கவும் உடம்பு விடல, எழும்பவும் விடல. தூங்கலான்னு சொல்லி போய் படுத்தா நல்ல ஏதாவது பாட்டு கேட்கணும்னு பாட்டு போட்டா சத்தமே கேட்கல. எந்திரத்துக்கு சத்தமும் கேட்கல. ஆனா தூங்கலான்னு கண்ணை மூடுனா குருவிக்க சவுண்டு கூட பயங்கரமா கேட்குது. எவ்வளவு வித்தியாசமான வாழ்க்கைன்னு பாத்தீங்களா? பாட்டு கேட்கலான்னு நினைச்சு பாட்டு போட்டா காதுல கேட்கல. தூங்கலாமேன்னு நினைச்சு படுத்தா சின்ன சவுண்டு என்னை எழுப்பி விடுது, காதுக்கு பிரச்சனை. அப்புறம்
5வது வசனத்தை வாசிங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி, சின்ன சவுண்டு கேட்டாலும் பயம், யார் என்ன சொன்னாலும் பயமா இருக்கு, தேரிய கண்டாலே பயம், என்ன சவுண்டு கேட்டாலும் சாடி எழும்பி ஆவேறி என்ன அப்படின்னு கேட்க வேண்டி வருது. பணம் இருக்கு, பொண்ணு இருக்கு, புகழ் இருக்கு, உலகத்துல எல்லாம் இருக்கு, ஆனா பயங்கர பயம். அப்புறம் வாதுமை மரம் பூத்து ஒரு காலத்துல தலைமுடிய வச்சு என்னெல்லாம் பண்ணுன இல்லையா, வெட்டாத குறை இல்லை, காட்டாத ஸ்டைல் இல்லை, வெட்டி தலைமுடியில ஹைவே வெட்டி, தலைமுடியில ரோடு வெட்டி, தலைமுடியில ஓஎம்ஆர் வெட்டி, தலைமுடியில பேரு வெட்டி, தலைமுடியில ஸ்டைல் வெட்டி, தலைமுடியில பைபாஸ் வெட்டி, இப்போ வாதுமை மரம் பூ பூத்து தலைமுடி எல்லாம் போச்சு, அங்கங்கயா கொஞ்சம் வெள்ள முடி நிக்கு, அதை வச்சு ஸ்டைலு காட்டக்கு நீ வழி இல்லை, காட்டுனா பரிகாசம் பண்ணுவதும். வாதுமை மரம் பூத்து விட்டது, தலைமுடி எல்லாம் போச்சு, இருக்கிற கொஞ்சம் முடியும் வெள்ளையாகி விட்டது. அப்புறம் வெட்டுக்கிளி பாரமாகி 5 கிராம் உள்ள பொருளை கூட கையில எடுத்து தூக்க வேண்டிய பலன் இல்லை. வெட்டுக்கிளி தான் நினைச்சு கையில எடுத்தாலும் கை நடுங்குது, சரீரத்தின் பலன் போய்விட்டது. வெட்டுக்கிளி வர பாரம். ஒரு காலத்துல 50 கிலோ சும்மன் எல்லாம் ஒரு கையில தூக்கி தலையில வைப்பேன், இப்ப வெட்டுக்கிளிய கூட தூக்க முடியல, சரீரத்தின் பலன் இல்லை. அடுத்து பசியே இல்லை, பசியே இல்லை. பசின்னா என்னன்னு எனக்கு தெரியல. பசி தீவனமற்று போகிறதுனாலும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போறதுனாலே இத்தனை அடையாளங்கள் சாலமோனை பார்த்து சொல்லுது, வீட்டுக்கு போக நேரமாச்சுன்னு. எல்லா அடையாளங்களும் சாலமோனு சொல்லிக் கொடுக்குது, டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பக்குன்னு, நித்திய வீட்டுக்கு போக நேரமாச்சு. சாலமோனே, நீ எல்லாம் முயற்சி பண்ணின, தெய்வத்தை தவிர கொஞ்சம் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போமா அப்பான்னு கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜபிக்கலாம். அத்தனை பேரும் கண்ணை மூடி வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். we are going to try God. நாம் தேவனை முயற்சி பண்ண போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் சேர்க்க அவரே வாராரே, நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். வாராரே மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் நல்ல கை இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனியில் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனியில் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே, நீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார், மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார், மேகமீதில் கை தட்டி ராஜன் வேகம் இயேசு ராஜன் வேகம் வாராரே,
கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியை எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமேனில் இயேசுராஜன் மேகம் பாராதே. மேகமேனில் இயேசுராஜன் மேகம் பாராதே. பாடுவதோக்கு பலனளித்தார் பாடுவதவர்தாமே. பாடுங்க. பாடுவதோக்கு பலனளித்தார் பாடுவதவர்தாமே. கூடும் நமக்கோர் குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோர் குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். வேகமீதில்லே சூராஜன் வேகம் பாராதே. வேகமீதில்லே சூராஜன் வேகம் பாராதே. அவருடைய கரையடையாளர்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவருடைய கரையடையாளர்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறிவார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில்லே சூராஜன் வேகம் பாராதே. ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறிவார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில்லே சூராஜன் வேகம் பாராதே. மேகமீதில்லே சூராஜன் வேகம் பாராதே. மேகமீதில்லே சூராஜன் வேகம் பாராதே. ஏந்து வரப்போகிறார் நம்பிக்கையோட. மரத்திலிருந்து ஒரு ஜெயம் வருது. அவரை முயற்சி பண்ணு. சூராஜன் வேகம் பாராதே. சூராஜன் வேகம் பாராதே. ஆண்டவராமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. அத்தனை பேரும் கை தட்டணும். அத்தனை பேரும் வாய திறக்கணும். அத்தனை பேரும் கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். நாம நினைச்சது நாளைக்கு அபிஷேக கூட்டம்னு, ஆனா கர்த்தர் நினைச்சது இப்போ அபிஷேக கூட்டம். கண்ணை மூடி பெற்றுங்க. நல்ல கை தட்டி கண்ணை மூடி கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற பங்கை எடு. பரலோகத்தின் தேவன் உனக்கு வச்சிருக்கிற பங்கை எடு. விடாத. இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு நாள் கிடைக்காது, ஒரு நாள் கிடைக்காது. தங்கமான வாய்ப்பு. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ. கவனிங்க, கவனிங்க. எல்லாம் முயற்சி பண்ணியாச்சு. இப்ப கிட்டத்தட்ட நித்திய வீட்டுக்கு போக காலமாச்சு. நான் இனி உள்ள வாழ்க்கைய கர்த்தரை சார்ந்து வாழ விரும்புகிறேன். நான் கேட்டதெல்லாம் வசனம், நான் பேசுனதெல்லாம் வசனம். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு மாம்சத்தில் சுத்தமாக பலம் இல்லை, ஆனால் எனக்குள்ள இருக்கிறது வைராக்கியம் உள்ள ஆவி. கர்த்தருக்கு தெரியும். அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுனது ஆவியானவர்.
என்னை பயன்படுத்தினது ஆவியானவர். கர்த்தரை சார்ந்து வாழும்படி என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி பிடிங்க. என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம் இல்லையா? கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. சத்தமா கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, கூப்பிடு. என்ன பயங்கர மகிமல்ல, என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? ஒரு தேவ பிள்ளையை எதுவும் தடுக்க முடியாதுல்ல. உன்னை ரட்சித்தவர் நடுவில் வந்திருக்கிறார். பேசுங்க, பேசுங்க, அவரோடு பேசிட்டே இருங்க. நேரம் போறது தெரியப்படாது, நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியப்படாது. நீ ஆவியில களி கூர்ந்து கொண்டு ஹல்லேலூயா. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு கையை உயர்த்தி, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறேன், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கை உயர்த்தி சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு கூப்பிடு, கண்ணீரோடு சொன்ன அடி வயிற்றுல இருந்து கூப்பிடு. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. கூப்பிடு சகோதரா, கூப்பிடு சிஸ்டர், கூப்பிடு. உம்மைத்தான் வேடிக்கை பார்க்காத, ஆவியார் உன்னை கொண்டு கொண்டிருக்கிறார். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. 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 உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பிரைஸ் தி லார்ட். நாம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.